அன்பு மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி 12ஆம் வகுப்பு அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் என்கிற பாடப்பிரிவில் கியர் பாக்ஸ் என்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அழகு 3 கியர் பாக்ஸ் என்கிற பாடத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன பகுதி? இப்போ கவனிங்க. சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் அண்டு சிங்க்ரோனைசிங் யூனிட். இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் உங்களுக்கு கியர் பாக்ஸின் வகைகள் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் 2 வகை கியர் பார்த்தோம். இப்போ இதில் 3ஆவது வகையாக உள்ளது சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ். அதில் இருக்கக்கூடிய சிங்க்ரோனைசிங் யூனிட், அதை பற்றி தான் இன்றைக்கி உரிய பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். கவனிங்க. கற்றல் நோக்கம். சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ், சிங்க்ரோனைஸ் யூனிட் ஆகியவற்றின் அமைப்பு, அவற்றுடைய இயக்கம், அதில் உள்ள நன்மை தீமைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல் தான் இந்த பாடப்பகுதியுடைய கற்றல் நோக்கம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது. ரொம்பவும் நிறைய பார்ட்ஸ் அடங்கின மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 கியர் பாக்ஸ் உங்களுக்கு சொல்கிறப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் கடினமான அமைப்பு உரிய அமைப்பு, ஆனாலும் நிறைய நன்மைகள் உள்ளது. அதனால் இந்த வகை கியர் பாக்ஸ் தான் இப்போ உள்ள எல்லா வண்டிகளிலேயும் பயன்படுது. இப்போ உள்ள 4 சக்கர வாகனங்கள் எல்லாத்துலேயுமே சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் பயன்படுது. எதனாலன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதை பற்றி இனிமேல் படிக்க போகிறோம். வாங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸுடைய அமைப்பு காட்டியிருக்கு. கோட்டு வரைபடம். நீங்களும் ஈஸியாக இந்த படத்தை வரைஞ்சிட முடியும். லைன் டயக்ராமாக வரைஞ்சிருக்கு. எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் இந்த படம் தான் வரைய முடியும். இதுக்கு முன்னாடி காமிச்ச ஃபோட்டோ வியூ வரைய முடியாது. கவனிங்க. இப்போது சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ், இந்த வார்த்தையிலேயே, சிங்க்ரோமஸ் என்கிற வார்த்தையிலேயே இதோடைய முழு மீனிங்கும் அடங்கியிருக்கு. அதே மாதிரி 3 வகை கியர் பாக்ஸும் அப்படி தான். ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ்னால் நகர்ந்து சென்று இணையும் வகை, அதனால் அது ஸ்லைடிங் மெஸ்ன்னு சொன்னோம். கான்ஸ்டன்ட் மெஸ்னால் நிலைத்த இணைப்பு வகை, அதனால் அது கான்ஸ்டன்ட் மெஸ்ன்னு சொன்னோம். இது சிங்க்ரோமஸ், படிப்படியாக இணையும் வகை கியர் பாக்ஸ். அதனால் என்ன ஆகும்னா சத்தமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும், அதிகமான ஆற்றலை கடத்தும். இப்போ இந்த கியர் பாக்ஸ் பார்த்த உடனே இதில் என்ன வகை கியர்கள் இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? கியர் டீத்தில் ஸ்பர் கியர், ஹெலிக்கல் கியர் 2 வகைகள் சொல்லியிருந்தோம். அதில் டீத் சாய்வாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஹெலிக்கல் கியர். எல்லா கியர்களுமே ஹெலிக்கல் கியர் வகையை தான் சார்ந்தது. இதில் உள்ள பாகங்கள்லாம் வரிசையாக சொல்கிறேன், கவனிங்க. சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸில் இப்போ கீழே பச்சை கலரில் ஒரு சாஃப்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கவுண்டர் சாஃப்ட். லெஃப்ட் சைடில் உள்ள கொஞ்சம் தூரம் சின்னதாக ப்ளூ கலரில் உள்ள பேர் கிளட்சு சாஃப்ட். ரைட் சைடில் உள்ள ப்ளூ கலருக்கு பேர் மெயின் சாஃப்ட். லெஃப்ட் சைடில் உள்ள கிளட்சு சாஃப்ட்டுக்கு பேர் தான் கியர் பாக்ஸுடைய இன்புட் சாஃப்ட். கியர் பாக்ஸுக்கு இன்ஜினுடைய வேகத்தை கொண்டு வரும். அதை நம்ம என்ன செய்வோம்னா, இதில் உள்ள வேறு கியர் இணைப்புகள் மூலமாக நமக்கு தேவையான வேக விகிதத்தில் மாற்றி வண்டியை ஓட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, கிளட்சு சாஃப்ட்டில் இன்புட் சாஃப்ட்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த இன்புட் சாஃப்ட்டில் 1000 சுற்றுற மாதிரி ஒரு சாஃப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு நிமிஷத்துக்கு 1000 ரவுண்டு சுற்றுது. இதுவே மெயின் சாஃப்ட்டில், அவுட்புட் சாஃப்ட்டில் வரப்போ அது 250 சுத்தாக மாறி வருது. அப்போனா என்ன அர்த்தம்? வேகத்தை குறைச்சிருக்கோம். 4:1ங்கிற வேகத்தில் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். கிளட்சு சாஃப்ட் 4 சுற்று சுற்றினா மெயின் சாஃப்ட் 1 சுற்று சுற்றும். அல்லது இன்னொரு வகையில் சொன்னால், இன்புட் சாஃப்ட் 4 ரவுண்டு சுற்றினா அவுட்புட் சாஃப்ட் 1 ரவுண்டு சுற்றும். அது மாதிரி நம்ம வேறு விகிதத்தில் இயங்க வைக்கலாம். 4:1 வேணுமா இதை செய்யலாம், அல்லது 3:1 வேணுமா, அல்லது 2:1 வேணுமா, அல்லது 1:1 வேணுமா, எந்த ரேஷியோ வேணுமோ அந்த விகிதத்தில் ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த கியர்கள் அடங்கிய தொகுப்பு இருக்குது. இதில் நம்ம கியர் ஷிஃப்ட் லீவர் மூலமாக ஒவ்வொரு கியர்களையும் மாற்றுறப்போ நமக்கு வேண்டிய வேறு விகிதத்தில் வாகனத்தை இயக்க முடியும். வேகத்தையும் மாற்றலாம், இழுவிசையும் மாற்றலாம். இப்போது இந்த படத்தில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரெட் கலராக ஒரு சாஃப்ட் இருக்குது. ரெட் கலராக ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னதான் தெரியுது? என்ன போட்டிருக்காங்க அதில்? பச்சை கலரில் உள்ள லே சாஃப்ட் அல்லது கவுண்டர் சாஃப்ட். வலது பக்கமாக உள்ள சாஃப்ட்டுக்கு பேர் மெயின் சாஃப்ட்.
இடது பக்கமாக உள்ள ஷாஃப்ட்டுக்கு பேர் கிளட்ச் ஷாஃப்ட். கிளட்ச் ஷாஃப்ட் கியர் சுற்றுறப்போ கவுண்டர் ஷாஃப்ட் கியர் சுற்றும். அந்த கியர் சுற்றுறப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா கியர்களும் சேர்ந்து சுற்றிகிட்டே இருக்கும். பச்சை கலராக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷாஃப்டில் உள்ள எல்லா கியர்களுக்கும் வேண்டிய ஆற்றல் கவுண்டர் ஷாஃப்ட் கியர்லேருந்து கிடைக்கும். அதுக்கு வேண்டிய ஆற்றல் வந்து கிளட்ச் ஷாஃப்ட்லேருந்து வருது. இப்போ கவுண்டர் ஷாஃப்ட் சுற்றிருச்சுன்னா அதில் 4 டிஃப்ரெண்ட் சைஸில் 4 கியர்கள் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பொருத்தமான அளவில் மேலே மெயின் ஷாஃப்ட்லேயும் 4 டிஃப்ரெண்ட் சைஸில் கியர் இருக்குது. இப்போ இந்த கியர் இந்த மாதிரி செட்டாக ஒரு சின்னது ஒரு பெருசு அப்படி போட்டோன்னா என்ன ஆகும், வேக விகிதம் மாறும். இப்போ இந்த 4 கியர்களுமே எங்கேஜ் ஆகியே இருக்குது. ஆனால் மெயின் ஷாஃப்டில் உள்ள எல்லா கியர்களுமே ஒரு புஷ்ஷு மேலே அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த கியர்கள் தான் சுத்தமே ஒழிய அது வந்து அங்கே நடுவில் உள்ள ஷாஃப்டை அழுத்தி அந்த ஆற்றலை வந்து அதுக்கு கடத்த முடியாது. அப்போது கியர் பாக்ஸுடைய அந்த கியருடைய சுற்றுக்களை கடத்தணுன்னா நடுவில் நமக்கு வந்து கூடுதலாக இதில் ஒரு பாகம் தேவையாகும். என்ன பாகம்னா சிங்க்ரோனைசர். ஒரு மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கு இல்லையா, சிங்க்ரோனைசர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு 2 கியர் செட்டுகளுக்கு நடுவில் ஒரு சிங்க்ரோனைசர் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோன்னா 2 கியருக்கு நடுவில் ஒரு சிங்க்ரோனைசிங் யூனிட், அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நடுவில் ஒரு சிங்க்ரோனைசிங் யூனிட் அப்படி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிங்க்ரோனைசர், கிளட்ச் ஷாஃப்ட் கியர், இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கியர் மெயின் ஷாஃப்டில் உள்ள ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், இப்படி வரிசையாக இருக்குது. 2ஆம் கியர், 3ஆம் கியர், கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலேயும் இருக்கும். இப்போது இந்த கியர் கவுண்டர் ஷாஃப்டில் சின்னதாக உள்ளது முதல் கியர். கவுண்டர் ஷாஃப்டில் அடுத்து உள்ளது வந்து ரிவர்ஸ் கியர். இந்த ரிவர்ஸ் கியர் வந்து அடுத்து உள்ள ரெட் கலர் கியரோடு சேர்ந்து இணையும். அப்போ வந்து வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். அதை வந்து ஐட்லர் கியர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து 2ஆவது கியர் இருக்குது, 3ஆவது கியர் இருக்குது. அதுக்கு இதே மாதிரி மேலே வந்து மெயின் ஷாஃப்டில் 3ஆம் கியர், மெயின் ஷாஃப்டில் 2ஆம் கியர், மெயின் ஷாஃப்டில் முதல் கியர், இதெல்லாம் இருக்குது. இந்த படத்தில் இந்த எல்லா பார்ட்ஸும் தெளிவாக காமிச்சிருக்கு. இதைத்தான் இப்போ அடுத்து வர ஸ்லைடில் சொல்லியிருக்கு. கவனிங்க. இப்போ சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் மெஷை விட கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். கொஞ்சம் மாறுபட்டிருக்குன்னா என்னவா மாறுபட்டிருக்கும், நான் போன கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறப்போ கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸில் ஸ்லைடிங் டாக் கிளட்ச் நகர்றப்போ சவுண்டு கேட்கும்னு சொன்னேன். அந்த குறையை வந்து இதில் நீக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, டாக் கிளட்ச்ங்கிற அமைப்புக்கு பதிலாக சிங்க்ரோனைசிங் யூனிட் என்கிற புது அமைப்பு இதில் பயன்படும். இது என்ன செய்யும்னா சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸில் அந்த கியர் மாற்றத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்கும். கியர் வந்து இயங்குறப்போ மாறுறப்போ சத்தம் கேட்காது, கடினமாக இருக்காது, யார் வேண்டுமானாலும் ஈஸியாக கியர் மாற்றிட முடியும். அந்த மாதிரி அமைப்பு உள்ளதாக இதில் இருக்குது. அதுதான் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸை விட கூடுதலாக உள்ள வித்தியாசம் வந்து இதில் தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான். அதில் மெயின் ஷாஃப்டில் இருக்கக்கூடிய 2 கியர்களுக்கு நடுவில் ஸ்லைடிங் டாக் கிளட்ச்னு சொல்லக்கூடிய பாகம் இருக்கும். ஆனால் இந்த சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸில் 2 கியர்களுக்கு நடுவில் சிங்க்ரோனைசிங் யூனிட் என்கிற பாகம் இருக்கும். இந்த யூனிட் என்ன செய்யும்னா இயக்கும் பாகம், இயக்கப்படும் பாகம் ரெண்டோடைய வேகத்தையும் முதல்ல சமமாக ஆக்கிக்கும். வேகம் சமமாக ஆனதுக்கப்புறம் இணையும். அப்போ படிப்படியாக இணைகிறதுனால சத்தம் கேட்காது, தேய்மானம் ஏற்படாது. இப்போ இந்த கியர் பாக்ஸில் நம்ம கியர் ஷிஃப்ட் லீவரை ஆப்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு கியரை போடுறோம். ஃபஸ்ட் கியரை போடுறோம். இந்த படத்தில் கவனிங்க, இந்த படம் வந்து ஃபஸ்ட் கியர் அமைப்பை காமிக்குது. ஃபஸ்ட்டு கியருடைய இந்த சிங்க்ரோனைசிங் யூனிட் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. லெஃப்ட் சைடில் மூவ் ஆனால் மெயின் ஷாஃப்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கியரோட படிப்படியாக முதல்ல இணையுது. ஒரு கூம்பு மாதிரி சர்ஃபேஸ் இருக்குது, அது முதல்ல சேர்ந்துடும், அதுக்கப்புறம் இந்த டீத் வழியாக இணைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு கியர்னால் இதுதான். கியர் மாற்றக்கூடிய லீவரை நம்ம ஆப்ரேட் பண்ணி இந்த சிங்க்ரோனைசிங் யூனிட்டை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியாச்சுன்னா அது வந்து முதல் கியருக்குரிய வேகத்தை வாங்கி மெயின் ஷாஃப்ட்டுக்கு கொடுத்து அங்கேருந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு கடத்தும். இந்த படத்தில் சிவப்பு கலரில் குறிச்சிருக்கலையே, அதுதான் அந்த டாக் கிளட்ச்சு செல்லக்கூடிய திசை. இந்த டாக் கிளட்ச்சு நேரடியாக
மெயின் ஷாஃப்ட் கியரில் உள்ள டாக் டீத்தோடு இணைகிறப்போ ஃபஸ்ட்டு கியருக்குரிய வேகம் கிடைக்குது. புரியுதா? அமைப்பு வந்து ரொம்ப எளிமையான அமைப்பு தான். இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்து வந்து என்ன ஒரு செகண்ட் கியர், இரண்டாவது கியர். இரண்டாவது கியருக்கு வந்து இந்த பக்கம் கவனிப்போம். இந்த டாக் கிளட்ச், இந்த டாக் அதாவது சிங்க்ரோனைசிங் யூனிட், செகண்ட் கியருக்கும் கிளட்ச் ஷாஃப்ட் கியருக்கும் நடுவில் ஒரு டாக் கிளட்ச் இருக்குது. அந்த டாக் கிளட்சை வந்து வலது பக்கமாக மூவ் பண்ணியாச்சுன்னா செகண்ட் ஸ்பீடு கியருடைய டாக் டீத்தில் இணையும். டீத் வழியாக இணைகிறதுக்கு முன்னாடி இது வந்து சர்ஃபேஸ் வழியாக இணையும். அந்த உராய்வு பரப்பு கூம்பு மாதிரி சாய்வாக உள்ள பரப்பு மூலமாக இணையும். அப்படி இணைஞ்சால் என்ன லாபம்னா சத்தம் கம்மியாயிடும், வேகம் சமமாகும். அதுக்கப்புறம் அந்த டீத் வழியாக இணைஞ்சிருச்சுன்னா ஈஸியான இணைப்பு, அதிகமான ஆற்றலை கடத்தும். இப்போது மெயின் ஷாஃப்டில் உள்ள செகண்ட் ஸ்பீடு கியருடைய வேகத்தை இந்த ஸ்லைடிங் டாக், இந்த ஸ்லைடிங் சிங்க்ரோமஸ் யூனிட் S2ன்னு போட்டுக்கு படத்தில், அந்த S2 வழியாக அப்படியே மெயின் ஷாஃப்டுடைய மையத்துக்கு வந்து அங்கேருந்து கியர் பாக்ஸுடைய அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கு போய் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு வேகத்தை கடத்தும். இது வந்து இரண்டாவது கியருடைய நிலை. புரியுதா? நல்லா ரெண்டாவது கியர் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வேகத்தை கூட்டுறதுக்காக மூணாவது கியர் போடுவோம். கியர் ஷிஃப்ட் லிவரை மெல்ல நகர்த்தி அந்த சிங்க்ரோனைசிங் யூனிட்டை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி விட்டோன்னு வச்சுக்குவோம். அது என்ன ஆகும், நேரடியாக கிளட்ச் ஷாஃப்ட் கியரில் உள்ள சிங்க்ரோனைசிங் யூனிட்டோடு போய் சேரும். அப்போ என்ன ஆகும், கிளட்ச் ஷாஃப்ட் கியருடைய வேகம் வந்து முதல்ல இந்த கூம்பு வடிவ பரப்பளவில் கான்டாக்ட் ஆகி அதுக்கப்புறம் டீத் வழியாக கான்டாக்ட் ஆகி மெயின் ஷாஃப்ட்டுக்கு வரிப்பள்ளங்கள் வழியாக போகும். மெயின் ஷாஃப்டில் போகக்கூடிய சுற்றுக்கள் அவ்வளவும் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலமாக இணைஞ்சு டிஃபரன்சியலுக்கு கடத்தப்படும். இது வந்து மூன்றாவது கியர். மூன்றாவது கியர் படத்தில் நல்லா கவனிங்க. சிங்க்ரோமஸ் யூனிட் 2 S2ன்னு போட்டது, அந்த S2 இடது பக்கம் நகர்ந்து கிளட்ச் ஷாஃப்ட் கியர் நம்பர் 1ங்கிற கியரோடு வந்து சேருது. அப்படி சேர்றப்போ நமக்கு மூணாவது வேகம் அல்லது இந்த வகை கியர் பாக்ஸுக்கு இது டாப் ஸ்பீடு ஆகும். இது வந்து ஒரு 3 வேக கியர் பாக்ஸ் அப்படின்னா மூணாவது கியர் தான் டாப் கியர். 1:1 ரேஷியோவில் ஆற்றலை கடத்தும். 1:1 என்ன அர்த்தம், கிளட்ச் ஷாஃப்ட் ஒரு ரவுண்டு சுற்றினா மெயின் ஷாஃப்ட் ஒரு ரவுண்டு சுற்றும், அப்படியே அந்த சுற்றுக்களை கடத்தினோன்னு அர்த்தம். இதுதான் டாப் ஸ்பீடு அல்லது மூன்றாம் கியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ரிவர்ஸ் கியருக்கு வருவோம். 3 கியர் ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபார்வேர்டு ஸ்பீடில் 3 கியர் போட்டாச்சு. அடுத்து வந்து ரிவர்ஸ் கியருக்கு வந்தோன்னா பழையபடி இந்த S1 தான் அதுக்கு யூஸ் ஆகும். ரிவர்ஸ் கியருக்கும் ஃபஸ்ட் கியருக்கும் நடுவில் ஒரு சிங்க்ரோனைசிங் யூனிட் இருக்குது, அதுக்கு பேர் S1. அந்த S1ங்கிற சிங்க்ரோனைசிங் யூனிட்டை ரைட் சைடில் மூவ் பண்ணி அந்த அம்புக்குறியை கவனிங்க. ரெட் கலரில் அம்புக்குறி இருக்கு இல்லையா, அந்த அம்புக்குறி பாருங்க, அது வந்து ரைட் சைடில் மூவ் ஆகி மெயின் ஷாஃப்ட் ரிவர்ஸ் கியரோடு இணையுது. கியரோடு இணையுதுன்னா நேரடியாக ஃபஸ்ட்டு வந்து கியரோடு போய் இணைஞ்சிடாது, முதல்ல அந்த சாய்வாக இருக்கக்கூடிய கூம்பு வடிவ பரப்பில் தான் இணையும். அப்போ வந்து ஸ்பீடு ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து முன்னாடி போய் கியர் வழியாக சேர்ந்து இந்த மெயின் ஷாஃப்ட் கியருடைய வேகத்தை வாங்கி மெயின் ஷாஃப்ட்டுக்கு கொடுக்கும். இது வந்து ரிவர்ஸ் கியருடைய இயக்கம். புரியுதா? கவனிங்க. சிங்க்ரோனைசிங் யூனிட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பாகத்துக்கு பேர் சிங்க்ரோனைசிங் யூனிட். இதுவே கான்சன்ட்மஸ் கியர் பாக்ஸாக இருந்தால் டாக் கிளட்ச் யூனிட் சொல்லுவோம். இந்த சிங்க்ரோனைசிங் யூனிட்டை யூஸ் பண்ணி வண்டியோட வேகத்தை ஸ்மூத்தாகவும் அதிகமாகவும் கடத்துறதுக்கு வந்து இந்த கியர் பாக்ஸ் யூஸ் ஆகுது. இது எப்படி அதிகமான கியர்களை வேகத்தை கடத்துதுன்னா, இந்த கியர் அமைப்பு எல்லாமே சாய்வாக இருக்கும். கியர் டீத் வந்து சாய்வாக இருக்கும், அதாவது ஹெலிக்கல் கியர் பயன்படுத்தியிருக்கோம். ஹெலிக்கல் கியர் இருந்துச்சுன்னா கியருடைய அந்த கியர் பாக்ஸ் வழியாக அதிகமான சுற்றுக்கள் வந்து கடத்தப்படும். இந்த 3 வேக கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு ஒரு மாடலாக போட்டு. ஆனால் இப்போ உள்ள வண்டிகளில் எல்லாமே குறைஞ்சது 5 வேகம் இருக்குது, 5 அல்லது 6 வேகம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு 2 வேகத்துக்கு நடுவில் ஒரு சிங்க்ரோமஸ் யூனிட் பொருத்தணும். இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா ரிவர்ஸ் கியருக்கும் ஃபஸ்ட் கியருக்கும் நடுவில் ஒரு சிங்க்ரோமஸ் யூனிட் S1 இருக்குது. அடுத்தது செகண்ட் ஸ்பீடு கியருக்கும் கிளட்ச் ஷாஃப்ட் கியருக்கும் நடுவில் ஒரு சிங்க்ரோமஸ் யூனிட் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்பீடு அதிகமாக ஆக இந்த சிங்க்ரோமஸ் யூனிட்டுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். இப்போ இந்த கியர் பாக்ஸுடைய அமைப்பும் இயக்கமும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்காக இப்போ நான் சொன்னேன்ல, இந்த கியர் பாக்ஸ் உள்பக்கமாக ஒரு சிங்க்ரோமஸ் யூனிட் இருக்குது, அது மூலமாக வேகம் மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா,
அந்த யூனிட்டுக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி ஸ்மூத்தாக கியரை மாற்றுதுங்கிறத வந்து இனிமேல் பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த அமைப்பு படத்தில் காட்டியிருக்கோம் இல்லையா, இந்த அமைப்புக்கு பேர் சிங்க்ரோமெஸ் யூனிட் அமைப்புன்னு பேர். இந்த அமைப்பில் அந்த படத்தில் வந்து ஒன்றுமே கிளியராக இல்லை. இப்போ இதில் வந்து தெளிவாக சிங்க்ரோமெஸ் யூனிட்டில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே தெளிவாக சொல்லியிருக்கு. அமைப்பில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குதுன்னு நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் பார்ட்ஸ். சிங்க்ரோமெஸ் யூனிட்டில் உள்ள எல்லா பார்ட்ஸையுமே வரிசையாக இந்த மாதிரி அடுக்கியிருக்கு, தனித்தனியாக இருக்குது. இந்த ரெட் கலரில் உள்ளது இன்னர் ஸ்லீவ். இந்த இன்னர் ஸ்லீவ்ங்கிற பாகம் கியர் பாக்ஸுடைய மெயின் ஷாஃப்டில் இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை கலரில் உள்ள வந்து அவுட்டர் ஸ்லீவ். அதுக்கடுத்து இந்த ப்ளூ கலரில் உள்ள பேர் இன்னர் கோன், அவுட்டர் கோன், 2 கோன் சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக தனித்தனியாக காட்டியிருக்கு. இதே இது வந்து ஒரு அசம்பிள் பண்ண வியூவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். இந்த படத்தை பார்த்தீங்களா, இதுதான் அந்த சிங்க்ரோமெஸ் யூனிட்டுடைய அசம்பிள்டு வியூ. ஒரு சிங்க்ரோமெஸ் யூனிட்னால் என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து கியர்கள் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும். மெயின் சாஃப்ட் கியர்கள்லாம் இப்போ ரெட் கலரில் உள்ளது கியர். கியர் முடிஞ்சோடனே அதோட ஒரு காது வச்ச மாதிரி ஒரு சின்ன கியர் டீத் இருக்கும். அந்த வெளிப்பக்கத்தில் டீத் உள்ள மாதிரி ஒரு கியர் டீத் இருக்கும். அந்த கியர் டீத் முடிஞ்சோடனே ஒரு வெளிப்பக்க கூம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதெல்லாம் இந்த கியரோடையே சேர்ந்து ஒன்றா தயார் பண்ணியிருக்கோம். மெயின் சாஃப்ட் கியர்னால் வெறுமனே கியர் மட்டும் இருக்காது. ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ்னால் வெறும் கியர் இருக்கும். இந்த அமைப்பில் வந்து கியர் முடிஞ்சவுடனே ஒரு சின்ன சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீத் இருக்கும், அதுக்கு பேர் டாக் டீத் முடிஞ்சவுடனே ஒரு கோன் சர்ஃபேஸ் இருக்குது, அது வெளிப்பக்க கூம்பு. இதே மாதிரி மெயின் சாஃப்ட் கியர்கள் எல்லாமே இந்த மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் கவனிங்க, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கியர் டீத் இருக்குது. கியர் டீத் முடிஞ்சவுடனே ஒரு சின்னதாக ஒரு டாக் டீத் இருக்குது. டாக் டீத் முடிஞ்சவுடனே ஒரு வெளிப்பக்க கூம்பு இருக்குது. மெயின் சாஃப்டில் சிங்க்ரோமெஸ் கியர் பாக்ஸ் அமைப்பு இருந்தால் அதில் உள்ள மெயின் சாஃப்ட் கியர் எல்லாமே இந்த மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி வடிவம் உள்ள 2 கியர்களுக்கு நடுவில் ஒரு சிங்க்ரோனைசிங் யூனிட் பொறுத்திருக்கும். அந்த யூனிட் வந்து என்ன செய்யும்னா படிப்படியாக இணைஞ்சு வேகத்தை வந்து மெயின் சாஃப்ட்டுக்கு கடத்தும். இந்த சிங்க்ரோனைசிங் யூனிட்டில் இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து கியரோடு சேர்ந்த அமைப்பு தான். மெயின் சாஃப்ட் கியர், அதுக்கப்புறம் ஒரு டாக் டீத், அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் கோன். இதே மாதிரி இருக்குது. மெயின் சாஃப்ட் கியர், ஒரு டாக் டீத், ஒரு அவுட்டர் கோன். இப்போ சிங்க்ரோனைசிங் யூனிட்டில் என்ன இருக்குன்னா ஒரு இன்னர் ஸ்லீவ், ஒரு அவுட்டர் ஸ்லீவ் இருக்குது. இன்னர் ஸ்லீவுங்கிற பாகம் வந்து மெயின் சாஃப்டில் நேரடியாக ஸ்ப்ளைன்ஸ் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. மெயின் சாஃப்ட் கியர்கள் எல்லாமே புஷ் மூலமாக இணைச்சிருக்கு. அப்போது மெயின் சாஃப்ட் கியர்கள் எல்லாமே வெறுமனே சுற்றிட்டே இருக்குமே ஒழிய அந்த மெயின் சாஃப்டை அழுத்தி அந்த சுற்றுக்களை வந்து சாஃப்ட்டுக்கு கடத்தாது. அப்போது சாஃப்ட்டுக்கு கடத்தணுன்னா இந்த சிங்க்ரோமெஸ் யூனிட் வழியாக தான் பவர் கடத்த முடியும். ஏன்னா இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்னர் ஸ்லீவ்னு சொல்லக்கூடிய பாகம் வந்து நேரடியாக வரிப்பள்ளங்கள் மூலமாக மெயின் சாஃப்டில் இணைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கியர் ஷிஃப்ட் லீவரை ஆப்ரேட் பண்ணுறப்போ இந்த இடத்துல வரும் கியர் ஷிஃப்ட் லீவர் வந்து சிங்க்ரோமெஸ் யூனிட்டுடைய மைய பகுதியிலேயே அவுட்டர் ஸ்லீவுங்கிறதுக்கு மேலே வந்து சீட் ஆகும். அதை வச்சு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ மூவ் பண்ணோன்னா இந்த சிங்க்ரோமெஸ் யூனிட் வந்து லைட்டாக மூவ் ஆகும். முதல்ல நம்ம லேசாக கியர் லீவர் ஆப்ரேட் பண்ண உடனே இந்த இது செட்டாக அப்படியே மூவ் ஆகி இந்த சிங்க்ரோமெஸ் யூனிட்டில் உள்ள உள்பக்க கூம்பும் மெயின் சாஃப்ட் கியரில் உள்ள வெளிப்பக்க கூம்பும் முதல்ல இணையும். அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் லீவரை இன்னும் கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா சரி, அவுட்டர் ஸ்லீவுக்கு மேலே இருந்து, அதாவது இன்னர் ஸ்லீவுக்கு மேலே இருந்து அவுட்டர் ஸ்லீவ் மட்டும் தனியாக நகர்ந்து வந்து இந்த மெயின் சாஃப்ட் டாக் டீத் மேலே வந்து இணையும். மெயின் சாஃப்டில் இருக்கக்கூடிய டாக் டீத் மேலே வந்து இணையும். அப்போ என்ன ஆகும்னா அந்த டாக் டீத்தில் இருந்து அவுட்டர் ஸ்லீவ் வழியாக இன்னர் ஸ்லீவுக்கு பவர் கடத்தி இன்னர் ஸ்லீவ்லேருந்து மெயின் சாஃப்ட்டுக்கு பவர் கடத்தும். இந்த மாதிரி அமைப்பில் என்ன லாபம்னா, இப்போது இது மெயின் சாஃப்ட் கியர்லாம் ஹை ஸ்பீடில் சுற்றிட்டே இருக்கும்.
சிங்க்ரோமஸ் யூனிட் சுத்தாமல் இருக்கும். அப்போது ஒரு சுற்றக்கூடிய பாகமும் ஒரு நிலையான பாகமும் நேரடியாக கியர் டீத் மூலமாக இணைஞ்சால் சவுண்டு அதிகமாக கேட்கும், தேய்மானம் ஏற்படும், கியர் டீத் உடையும். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இங்கே என்ன செய்கிறோன்னா சிங்க்ரோமஸ் யூனிட்டில் கூம்பு வடிவ பரப்பு செஞ்சுருக்கோம். 2 பரப்பளவும் தான் முதல்ல கான்டாக்ட் ஆகும். சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஆகிறப்போவே உராய்வு கம்மியாயிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் டீத் கான்டாக்ட் ஆகும். அப்போ டீத் கான்டாக்ட் அப்போ வேகமாக ஆகும், ஸ்மூத்தாக ஆகும், சத்தமே இருக்காது. அதுதான் இந்த சிங்க்ரோமஸ் யூனிட்டுடைய சிறப்பு அம்சம். ரொம்ப சைலண்ட்டாக ரன் ஆகும், கியர் பாக்ஸ் இயங்குகிற சத்தமே கேட்காது. அதே மாதிரி கியர் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் ஈஸியாக கியர் ஆப்ரேட் பண்ணிட முடியும். இப்போது புரியுதா உங்களுக்கு? இந்த சிங்க்ரோமஸ் யூனிட் அமைப்பு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க முடியுதா? சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸில் சின்னதாக காமிச்சிருந்தோம். அந்த யூனிட்டை மட்டும் தனியாக இப்போ என்லார்ஜ் பண்ணி ஒரு யூனிட்னால் என்னென்ன இருக்கும், அதில் பார்ட்ஸ் வந்து வரிசையாக எப்படி ஜாயிண்ட் ஆகும்னு காமிச்சிருக்கோம். திருப்பி இன்னொரு தடவை சொல்லவா உங்களுக்கு? இந்த சிகப்பு கலரில் உள்ளது ஒரு மெயின் சாஃப்ட் கியர், அதோடு இணைஞ்சது ஒரு டாக் டீத்தும் ஒரு வெளிப்பக்க கூம்பு. அதே மாதிரி இந்த பக்கம் ப்ரௌன் கலரில் உள்ளதும் ஒரு மெயின் சாஃப்ட் கியர், அதோடு இணைஞ்சது ஒரு டாக் டீத்து ஒரு வெளிப்பக்க கூம்பு. இந்த 2க்கும் நடுவில் உள்ளது சிங்க்ரோமஸ் யூனிட். அந்த யூனிட்டில் இன்னர் ஸ்லீவுங்கிற பாகத்தில் உள்ள இன்னர் கோன் உள்பக்க கூம்புங்கிற பாகம்தான் கியர் மாற்றுறப்போ முதல்ல இணையும். இன்னும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் வெளிப்பக்க ஸ்லீவ் நகர்ந்து வந்து டாக் டீத்தில் எங்கேஜ் ஆகும். அப்போது அந்த கியருடைய வேகம் வந்து மெயின் சாஃப்ட்டுக்கு கடத்தப்படும். உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாகத்தை உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். சிங்க்ரோமஸ் யூனிட்டில் உள்ள பாகத்தெல்லாம் வரிசையாக என்னென்ன இருக்குதுன்னு அடுக்கி வச்சு காமிச்சிருக்கு. இப்போது இதில் உள்ள பாகங்கள் பற்றி சொல்லி, சிங்க்ரோனைசிங் யூனிட்டில் 2 கூம்பு வடிவ பாகங்கள் உள்ளன. அதுதான் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. ஒன்று உள்பக்க கூம்பு, ஒன்று வந்து வெளிப்பக்க கூம்பு. உள்பக்க கூம்பு எங்கே இருக்கும்? மெயின் சாஃப்ட் கியரோடு சேர்ந்தது வந்து வெளிப்பக்க கூம்பு. இன்னர் ஸ்லீவில் உள்ள வந்து உள்பக்க கூம்பு. இந்த 2 கூம்பும் படிப்படியாக இணைஞ்சதுக்கப்புறம் கியர் மாறுதல் நடக்கிறதுனால சத்தமே கேட்காமல் இருக்குது. இப்போ நான் சொன்னது தான் இந்த நோட்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கு. சுழல் சக்தியை மெயின் சாஃப்ட் கடத்துறதுக்கு வந்து இந்த சிங்க்ரோமஸ் யூனிட் பயன்படுது. வெளிக்கூம்பு உள்கூம்பு இணைஞ்சதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் லீவர் மூலமாக ஃபோர்க்கில் உள்ள ஷிஃப்ட் லீவர் மூலமாக டாக் டீத் இணையுது. அதனால் பவர் கடத்தப்படுது. இப்போது இது வரைக்கும் 3 வகையான கியர் பாக்ஸ் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு வகையிலையும் நன்மை தீமைகள் இருந்தது. இந்த சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ்லேயும் உள்ள நன்மை தீமைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் 3ஐயும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்போ தான் எது நல்லதுன்னு தெரியும். இப்போ சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸில் உள்ள நிறைகள் கவனிக்க ஃபஸ்ட். டிரைவ் கியர், டிரைவன் கியர் ரெண்டுமே சேர்றதுக்கு முன்னாடி அதோட வேகம் வந்து சமமான நிலைக்கு வந்துடும் இந்த அமைப்பில். அதனால் வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கியர் ரெண்டுதும் உரசாது, தேய்மானம் அடையாது, ஹீட் ஆகாது. அதுதான் இந்த முதல் பாயிண்டில் சொல்லியிருக்கு. இணைய வேண்டிய கியர்களின் மாறுபட்ட வேகத்தை ஒரே வேக நிலைக்கு கொண்டு வந்து பிறகு மென்மையாக இயக்க உதவுகிறது. அடுத்து இந்த மாதிரி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் முதல்ல சேர்ந்ததுனால எளிமையான கியர் மாற்றத்துக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாகம் வந்து டபுள் டீக்ளட்சிங்கிறது தேவையில்லை. இதுனால் என்ன அர்த்தம்னா, டாப் கியர்லேருந்து ஸ்லோ கியருக்கு நேரடியாக வந்துட முடியும். 4ஆவது கியர்லேருந்து 1ஆவது கியர் வரணும்னு வச்சுக்குவோம், டக்குன்னு ஒரே ஒரு மூமெண்ட்டில் வந்துட முடியும். இந்த சிங்க்ரோமஸ் அமைப்பு இல்லைன்னா என்ன ஆகும்னா, 4லேருந்து 3 வர்றதுக்கு ஒரு தடவை, 3லேருந்து 2 வர்றதுக்கு ஒரு தடவை கிளட்சி அழுத்தணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வரணும். அப்போது கியர் மாற்றுறதுக்கு வந்து நிறைய தடவை கிளட்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கஷ்டம் வந்து இதில் தேவையில்லை. நகர்ந்து இணைந்து, அதாவது படிப்படியாக இணைந்து சக்தியை திறம்பட கடத்த இது உதவுகிறது. கியர்கள் வந்து ரொம்ப வேகமாக தேய்வடைவதில்லை, சத்தம் ரொம்ப கம்மி. இதெல்லாம் இதில் உள்ள நன்மைகள். அதோட இதில் ஹெலிக்கல் கியர் யூஸ் ஆகுது, அதனால் அது அதிகமான ஆற்றலை கடத்துது. இப்போ தீமைகள் கவனிங்க. சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸில் உள்ள குறைகள், நிறைய பார்ட்ஸ் வருது. நிறைய பார்ட்ஸ் வர்றதுனால
விலை அதிகமாகுது. நிறைய பார்ட்ஸ்னால் என்ன, சிங்க்ரோமஸ் யூனிட்னு ஒரு பாகம் வருது இல்லையா, ஒரு யூனிட்டில் வந்து கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பாகம் இருக்குது. இன்னர் ஸ்லீவ், அவுட்டர் ஸ்லீவ், இன்னர் கோன், அவுட்டர் கோன், டாக் டீத், ஸ்ப்ரிங் லாக், ஸ்டீல் பால், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வர்றதுனால விலை கூடிடுது. அதனால் பராமரிப்பு முறையும் கடினமாக இருக்கும், கலட்டி மாற்றுறதும் கஷ்டமாக தான் இருக்கும். பழுது பார்ப்பது வந்து கஷ்டம், நிறைய பார்ட்ஸ் வரும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக நல்ல தெரிஞ்ச மெக்கானிக் மூலமாக ஈஸியாக மாட்டணும். அரைகுறையாக மாட்டினோன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. புரியுதா? இப்போது இந்த வகுப்பில் உங்களுக்கு வந்து சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ்னு ஒரு வகை மட்டும்தான் தெளிவாக சொல்லியிருக்கு. இதுதான் இன்றைக்கி உரிய மாடர்ன் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் பயன்படுது. எதனால் பயன்படுதுன்னா, ஸ்மூத்தாக ரன் ஆகுது, சத்தமே கேட்காமல் இருக்குது, டபுள் டீக்ளட்சிங் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆல் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் போட்டிருப்பாங்க எல்லா வண்டியிலையுமே. இந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆரம்ப விலை அதிகமானாலும் ரன்னிங் காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாகும். செலவு நமக்கு ஆயில் சத்தம் வந்து கேட்காது, ஸ்மூத்தாக இருக்கும். கியர் பாக்ஸ் ஓடுற சத்தமே கேட்காது, எவ்வளோ தூரம் போனாலும் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதுதான் இதில் உள்ள சிறப்பு அம்சம். புரியுதா மாணவர்களே? இப்போ அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த பகுதியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.